விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சுதந்திர தின சென்னை தலைமையில் 2வது நாள் அணிவகுப்பு போட்டிகள் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சுதந்திர தினத்தன்று முதல்வர் குடியேற்றவர், அதற்காக சுதந்திர தின அணிவகுப்பு தொடர்ந்து நடைபெற்றது. தற்பொழுது 2வது நாளாக அணிவகுப்பு ஏற்கனவே ஒரு 2 மணி முன்பாக அணிவகுப்பு போட்டியை முடிந்தது. இப்போ 2வது அணிவகுப்பு போட்டி நடைபெற்றது. குறிப்பாக இந்த அணிவகுப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காவல்துறையினருடைய பல்வேறு காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் அவருடைய அணிவகுப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. அதே போல கோடை கொத்தளத்தில், அதாவது முதலமைச்சர் குடியேற்றுவது போல அந்த இடத்துல பல்வேறு விருது பெற்றவர்களுக்கான அந்த விருது வழங்கும் ஒத்திகை கூட முறைப்படி எப்படி நடக்கும் அது போல பல்வேறு ஒத்திகை நடைபெற்றது. இறுதி ஒத்திகை கண்டிப்பாக 2 நாள் நடைபெற்றுள்ளது. தற்பொழுது இந்த நடைபெற்ற 2வது நாள் ஒத்திகை பொறுத்தவரையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் 2வது நாள் அணிவகுப்பு போட்டியை நடைபெற்றது. ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற உள்ள சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றப்பட்டுள்ள நிலையில விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தலைமைச் செயலர் விழாவில் காவல்துறையினர் அணிவகுப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.